பிடிச்சுக்குவோம். நம்மளாம் வசனத்தை எப்படி பிடிச்சுக்குவோம்? கர்த்தர் உன்னை வாழாக்காமல் தலையாக்குவோம், அது மட்டும் பிடிச்சுக்குவோம். உன் பேரை பெருமைப்படுத்துவார் அப்படிங்கிறத மட்டும் பிடிச்சுக்குவோம். இந்த ஆசீர்வாதமான வசனம் எல்லாம் பொறுக்கி தேர்ந்தெடுத்து வீட்டுக்குள்ள ஒட்டியிருக்கோம். எல்லா வீட்லையும் ஒட்டியிருக்கோம். பாவத்தின் சம்பளம் மரணம். எங்க ஒட்டியிருக்கோம்? ஒரு வீட்லையும் யாருக்கும் ஒட்டிடுற. ஏன்னா அது என்னது? நம்ம செய்யற பாவம் நம்மளுக்கு தெரிஞ்சிருக்குன்னு சொல்லி அதை ஒட்ட மாட்டோம். என்ன பண்ண மாட்டோம்? ஒட்ட மாட்டோம். உன் பேரை பெருமைப்படுத்து. அந்த வசனம் மட்டும் பெருசா இருக்கும். எல்லா வீட்லையும் வசனத்தை கூட பாத்துங்க, எல்லாம் வாக்குத்தத்தமா தோங்கும். ஆனா எங்கேயாவது ஆண்டவர் கண்டனம் பண்றதையும் கடிந்து கொள்றதையும் புத்தி சொல்றதையும் எழுதியிருக்காங்களா? எங்கேயாவது எழுதியிருக்கிறாங்களா? எங்கேயாவது எழுதியிருக்கிறாங்க? எங்க உள்ள தொங்குதா? பாவத்தின் சம்பளம் மரணம் அப்படின்னு சொல்லி இருக்குது. பாவம் செய்கிற எந்த ஆத்மாவும் சாகும் அப்படின்னு வசனம்லாம் இருக்கு. இந்த வசனத்தை எங்கேயாவது விசுவாசிக்கிறோமா? அந்த வசனத்தை விசுவாசித்தோம்னா நம்ம பாவம் செய்ய மாட்டோம். நம்ம நம்புற விஷயமா விசுவாசமா நம்ம விசுவாசிக்கிறதுல வசனம்லாம் இது எல்லாம் ஆசீர்வாதமான விசுவாசம் தான். அதனாலதான் ஆசீர்வாதம் சொல்லி கும்பலா ஓடுது. ஆசீர்வாதத்தையே நம்பி ஓடுது. ஆசீர்வாத வாக்குத்தத்தம், ஆசீர்வாத வசனம், ஆசீர்வாதமான வார்த்தைகள் அதை கேட்க தான் கும்பலா ஓடுது. கடிந்து கொள்ளணும், புத்தி சொல்லணும், கண்டனம் பண்ணணும், இந்த வார்த்தைகள் கொண்டு எச்சரிக்கணும். இனி காலம் செல்லாது, கடைசி காலம், ஆண்டு வருகை காலம், உலகம் முழுவதும் நடக்கிற யுத்தம், உலகம் முழுவதும் நடக்கிற மரணம் எல்லாம் பார்க்கிறோம். ஆனா இன்னைக்கு என்ன சொல்றோம்? நிறைய ஆசீர்வாதங்களையே வசனத்தை பொறுக்கிக்கிட்டு உட்காந்து காலைல ஜெபம் பண்றோம். ஆண்டவரே இன்னைக்கு இந்த வசனத்தை கொடுத்ததுக்காக சோத்திரம். அந்த வசனம்